அம்மா அப்பாவும் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அம்மா அப்பா வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ நான் ஒன்றா இருக்கிறது கிடையாது. நீ 11th வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டோ வந்துட்டேன்னா உனக்கு ஃபுல் ஃபீஸ் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். 600க்கு மாற்றிட்டாங்க. கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் 11th படித்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் வந்து செகண்ட் மார்க் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபீஸு இந்த பையன் என்கிட்ட தான் எங்கள் ஸ்கூலில் தான் படித்தான். நீங்களும் இவன் நல்லா படிப்பான், இவனை படிக்க வைங்க, அவன் படிச்சிருவான், படித்து பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டையும் எழுதி வந்து ஒரு லெட்டராக போட்டு விட்டார் அவர். ஊர்லேயே பெரிய தொழில் என்னன்னா இந்த மெக்கானிக்கல் செட் வச்சுருக்கவங்க தான் வந்து பெரிய தொழில் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதில் அங்கே இருக்கும்போது. சரி ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கலாம். 12th காலேஜ் முடிச்சு தேனியிலே ஒரு காலேஜ் சேர்ந்துட்டான். அவன் காலேஜ் சேர்ந்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் நல்லா தான் படிக்கிறான் போல நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி அப்பா வந்து இது மாதிரி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாரா, சரி எதுக்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு திரும்பி எனக்கு அப்பாவோட கடையெல்லாம் பார்த்து அந்த கடை நடக்க முடியாது, இதுக்கு ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் நம்ம படிச்சு ஒரு தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. வணக்கம், என்னோட பேர் வந்து ஆரோக்கியராஜ். நான் தேனியில் அலிநகரம் தான் என்னோட ஊர். சொந்த ஊர் வந்து தேனியில் அனுந்தம்பட்டின்ற ஒரு கிராமம். அம்மா அப்பாவும் வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அம்மா அப்பா வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ஒன்றா இருக்கிறது கிடையாது. அதுக்கடுத்து அம்மா வந்து சரி என்னை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அனுந்தம்பட்டியிலேருந்து தேனியில் ஒரு நகரத்துக்கு தேனி மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இறந்துட்டாரு. பிறந்ததுலேருந்து அப்பாவோட எந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒன்றா இருந்தது கிடையாது. ஃபுல்லாகவே அம்மாவோடையே ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா வந்து சரி வளர்க்கணுன்றதுக்காண்டி ஊரில் வந்து செங்கக்கலவசம் இருக்கும். ஊரில் செங்கக்கலவசெல்லாம் போயிட்டு அம்மா வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. காலையில் வருவாங்க, காலையில் எனக்கு பால் கொடுத்துட்டு போட்டு போயிடுவாங்க. அப்புறம் செங்கக்கலவச வேலை முடிச்சுட்டு திரும்பி நைட்டு தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏர்லி சைல்ட்ஹுட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கே செங்கக்கலவசத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ்னால் வந்து அங்கே நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வெளியே வர முடியாது. அது கடனுக்கு மேலே கடன், அதுக்கு மேலே அதுவாக சொல்லி போட்டு அதை வந்து ஒரு மாதிரி அதுக்குள்ளேயே அதோட ஓனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் அம்மா வந்து சரி நான் ஸ்கூல் படிக்க வைக்கணும். ஒரு நகரத்தில் போனோம் அப்படின்னா அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வீட்டு வேலை பார்த்து படிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து அங்கே செங்கக்கலவசத்துலேருந்து இன்னொரு தேனியில் இருக்க ஒரு பெரிய நகரத்துக்குள்ளே வந்துட்டு வீட்டு வேலைலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கும்போது அம்மா வந்ததே என்ன காரணம்னா எப்படியாவது படிக்க வச்சிடணும், ஒரு 10வது வரைக்கும் படிக்க வச்சிடணும். எங்கள் அம்மாவோட தகுதியாக அது அதான் நினச்சாங்க, ஒரு 10வது வரைக்கும் எப்படியா படிக்க வச்சிடலாம், அதுக்கு மேலே அவனா படிச்சுக்கிட்டா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அம்மாவோட தகுதியாக அதை நினச்சி வந்துட்டாங்க. தேனியில் ஒரு பெரிய நேரத்துக்கு வந்து அம்மா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்க தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் என்னை ஸ்கூலுக்கு போய் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்க வச்சது. வருஷத்துக்கு ஒரு 1500 ரூபா ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து எங்கள் அம்மாவோட சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பாங்க. என்ன ஸ்கூல் ஃபீஸு, மற்றபடி ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து அவங்க பசங்க போட்ட ட்ரெஸ்ஸு, அவங்க பசங்களுக்கு வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்து அப்படியே சின்ன வயசில் அந்த மாதிரியே ஃபுல்லாக அதுவாகவே வளர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் 5th முடித்த பிறகு திரும்பி படிக்கணும். 6th 7th போது இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாகிடும். இப்போ அம்மா இன்னும் கொஞ்சம் நிறையா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 வீடுகிட்ட வந்து வீட்டு வேலை பார்ப்பாங்க. மொத்தமாக காலைல ஒரு 5 மணிக்கு கிளம்புனாங்க அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கு ஒரு 9 மணி 10 மணி ஆகும். நம்மளாவே ஸ்கூல்லாம் வந்து நம்மளாவே கிளம்பி போயிட்டு நம்மளாவே திரும்பி வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு தூங்குற அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒரே நாளைக்குரியதை காலையில் ஒரேடியாக சமைச்சு வச்சுருவாங்க. அது ஒரு 3 வேளை ஒரே சாப்பாடு 3 வேளை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்துப்போம். அதுக்கடுத்து வந்து 10th முடிச்சப்போ நான் 10th வந்து ட்ரை பண்ணேன். அவ்வளோவா படிப்பு வராது, ஓரளவு நார்மலாக படித்தேன். 10th வந்து ஒரு 450க்கு மேலே வந்து ஒரு மார்க் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 11th 12th சேரணும் அப்படின்னா வந்து 10,000 15,000 சிஎஸ்சி இன்ஜினியரிங் தான் படிக்கணும், எப்படியாவது இன்ஜினியரிங் படிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அப்போ வந்து சரி 15,000 ஆகும் ஸ்கூல் ஃபீஸ்லாம் அப்படின்னு சொன்ன பிறகு நான் என்ன பண்ணேன், சரி அங்கே தேனியில் வந்து ராயப்பம்பட்டின்ற ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒரு கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது. அதில் வந்து போனாங்கன்னா நமக்கு நல்ல ஏழையாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து போய் படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹாஸ்டலில் இருந்தால் படிக்கணும், அம்மாவுக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் ராயப்பம்பட்டியில் நானாவே போய் அந்த பொருளாளர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஸ்கூலோட ஓனர் அவர் மீட் பண்ணும்போது சும்மா தனியாக வந்திருக்கேன், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நான் இந்த வருஷம் வந்து உனக்கு பாதி ஃபீஸ் மட்டும் கம்மி பண்ணுறேன், நீ 11th வந்து எனக்கு ஃபஸ்ட் மார்க் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டோ வந்துட்டேன்னா உனக்கு ஃபுல் ஃபீஸ் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 11th படித்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் வந்து செகண்ட் மார்க் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே இது பண்ணி கொடுத்தாரு. 12th நல்லா படித்து முடிச்சு ஒரு 85% கிட்ட கட் ஆஃப் வச்சுருந்தேன்.
ஸோ இன்ஜினியரிங்க்கு உள்ளே வர மாதிரி ஒரு கட் ஆஃப் வச்சுருந்தேன். அப்போவும் காலேஜ் போய் சேரணும் போது வந்து ஒரு 11th நல்லா படிச்சோன்னே எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வெளியே வந்து படிக்கணும். ஏன்னா அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம்ப்பா, அதை தகுதிக்கு மீறி நம்மளால் ஆசைப்பட முடியாது. ஊருக்குள்ளே இருக்குன்னா ஊர்க்குருவியாகவே இருந்துட்டு போயிடணும், வெளியே போயிட்டுலாம் நம்ம பறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, அந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வெளியே போயிட்டோம்னா இந்த தகுதிக்கு மீறி நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட ஆரம்பிச்சோன்னா பணம் அதிகமாக தேவைப்படும், நம்ம கடனுக்குள்ளே போயிடுவோம், வெளியே வர முடியாது அப்படின்னு ஒரு பயம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து அம்மா ஊர்லேயே பக்கத்துலேயே ஒரு காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நல்ல மார்க் எடுத்ததுனால சேர்த்துக்கிறேன், காசு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து சின்னதாக வந்து சூர்யா படம் போட்டு இந்த மாதிரி அகரம்னு ஒன்று இருக்குது, லெட்டர் எழுதி போடணும், லெட்டர் எழுதி போட்டால் உங்களால் படிக்க முடியும், படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அம்மா வேலை பார்த்த ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து படிச்சு நியூஸ் பேப்பர் டீச்சர் அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பார். அவர் அது ஹிந்து நியூஸ் பேப்பர்னு நினைக்கிறேன், அதில் ஹிந்துவில் வந்துருந்துச்சு. அதை கட் பண்ணி அம்மாட்ட கொடுத்து இதை போய் அவன்கிட்ட கொடு, அவன் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டை கொடுக்க சொல்லு, அவங்க எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டை போய் நான் கொடுத்தேன் இருந்ததை. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூலோட ஓனரே வந்து அவரோட லெட்டர் பேரில் இந்த பையன் என்கிட்ட தான் எங்கள் ஸ்கூலில் தான் படித்தான், 11th இந்த மாதிரி வந்து மீட் பண்ணியிருந்தான், அவன் படிச்சிருவான்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே அவன் நல்லா படிச்சு காமிச்சான், நீங்களும் இவன் நல்லா படிப்பான், இவனை படிக்க வைங்க, அவன் படிச்சிருவான், படித்து பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு அவரே அவர் கையில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு எழுதி வந்து ஒரு லெட்டராக போட்டு விட்டார். போட்டு விட்ட பிறகு அகரம்லேருந்து செலக்ட் ஆகி நான் அகரமில் பேசும்போதே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூல எனக்கு கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே சென்னையில் தண்டலமில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலேஜில் வந்து என்னை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ், எனக்கு 3 கோர்ஸ் கொடுத்தாங்க, எந்த கோர்ஸும் எடுத்துக்க சொன்னாங்க. எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ஊர்லேயே பெரிய தொழில் என்னன்னா இந்த மெக்கானிக்கல் செட் வச்சுருக்கவங்க தான் வந்து பெரிய தொழில் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதில் அங்கே இருக்கும்போது. சரி ஓகே நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே வந்தாச்சு. அப்போ காலேஜ் வந்து கொஞ்சம் பாஷான காலேஜ் அப்படின்றதுனால நம்ம அங்கே கிராமத்துலேருந்து இங்கே வந்திருப்போம். இங்கே பாஷா எல்லாமே லேப்டாப்லாம் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருப்போம், அவங்க எல்லாமே பெரிய பெரிய லேப்டாப் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய சாஃப்ட்வேர், டிசைன் சாஃப்ட்வேர் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நமக்கு ஒரு க்யூரியஸாக இருக்கும். எங்களோட காலேஜில் சீனியரோட ரூம்லாம் போனோன்னா அவர் அப்படியே கம்ப்யூட்டர்லாம் வச்சு 4-5 மிஷின் ரோபோட்டுலாம் வச்சு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ என்னோட காலேஜ் சீனியர்ஸு, அகரமோட சீனியர்ஸ் வந்து காலேஜோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ட்ரோ பண்ணி விட்ருவாங்க, நீங்கள் பேசி பழகிக்கோ, அவங்களோட பழக ஆரம்பிச்சிரு, வெளி உலகத்தோட பழக வச்சுருவாங்க. அந்த மாதிரி பழக ஆரம்பித்தோடனே அவங்க நிறைய இந்த ஐஐடி மெட்ராஸோட ரிசர்ச் பார்க்லாம் வந்து இந்த ஒர்க் ஷாப் நடக்கும்போது அவங்களோட பாக்கெட் மணி வச்சு என்னை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி ஏஎம்எல், மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்கே வந்து எனக்கு வந்து அவங்க பாக்கெட் மணி, ஐ மீன் சீனியர், அவங்க யாருன்னு தெரியாது, என்னோட அகரம் சீனியரோட ஃப்ரெண்டு, அவங்களே பாக்கெட் மணி போட்டு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் போய் பண்ணு, ஒர்க் ஷாப்பில் போய் எல்லாமே இது பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரி அப்போ அங்கே போக ஐஐடி மெட்ராஸில் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ஓனாக ஒரு கம்பெனி வைக்கலாம், அந்த மாதிரி ஓனாக ஒரு கம்பெனி வச்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் 4 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம க்ரியேட்டிவான ப்ராசஸ்லையும் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஓனாக க்ரியேட் பண்ணுவோம், அந்த லிபர்ட்டி இருக்கும், அந்த ஃப்ரீடம் இருக்குன்ற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க பெரிய பெரிய பீப்புள், மென்டர்ஸு, அப்போ கிஸ்ஃப்ளோவோட ஃபவுண்டர் சுரேஷ் சம்பந்தம், அவரை பற்றிலாம் நாங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கும் போதே நான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணி கிஸ்ஃப்ளோவோட ஃபவுண்டர் சுரேஷ் சம்பந்தன்ற பர்சனுக்கு வந்து நான் போய், அவர் வந்து ஒரு இன்வெஸ்டர், அவருக்கு போய் நான் பிச் பண்ணுவேன் 3-4 ஐடியா. ஒரு காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து ஒரு 5 ஐடியா நான் அவர்கிட்ட பிச் பண்ணியிருக்கேன். 5 ஐடியாவுமே அவர் ஓகேனா ஓகேன்றவார், இல்லைன்னா இல்லைன்றவார், யார் இந்த பேக்ரவுண்ட் பார்த்துலாம் ஓகே இதெல்லாம் சொல்ல மாட்டார். ஸோ அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதுக்கடுத்து காலேஜ் முடித்த பிறகு நான் ஒரு ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி அவருக்கு பிச் பண்ணி அவர் அந்த ஐடியா ஓகே பண்ணி அவர்கிட்ட ஒரு மென்டர்ஷிப் இது மாதிரிலாம் ஃபுல்லாக ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்ற மென்டர்ஷிப் வந்து ஒரு 6 months கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து சரி நம்ம ஓன் ஃபண்டிங் பண்ணணும். ஃபண்டிங் ஏன்னா எது பண்ணாலுமே வந்து ஒரு ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்மளால் ஃபண்டிங்லாம் வாங்க முடியும். அதனால சரி ஓன் ஃபண்டிங் தேவைன்னு சொல்லிட்டு நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஐ மீன் நான் அகரம் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க காலேஜ் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார், அவர்கிட்ட போய் என்னோட ஐடியாவை நான் பிச் பண்ணி இப்போ வந்து 20 lakhs கிட்ட வந்து அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணி ஓனாக வந்து நாங்கள் வந்து போலோ டிஷர்ட் பிராண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இட்ஸ் யூரோப்பியன் ஸ்டைல் போலோ பிராண்ட். இப்போ நீங்கள் யூஎஸ் போலோ ஆசன், லாஃப் லாரன் இந்த மாதிரி நான் பிராண்ட்லாம் பார்க்குறீங்களா, ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன்ஸில் வந்து இந்தியன் ஆர்ஜின், இந்தியன் ரூட்டடாக வந்து வெஸ்டர்ன் மினிமலிசமோட ஒரு போலோ டிஷர்ட் பிராண்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது நான் போட்டுக்கிறது அந்த டிஷர்ட் தான். ஆக்சுவலாக இந்த பிராண்ட் ஆரம்பித்து இப்போ ஃபுல்லாக நாங்கள் ஆன்லைனில் வந்து ஃபுல்லாக ஆல் ஓவர் த இந்தியா வந்து செல் பண்ணிடுறோம். நாங்கள் இது வந்து இந்த பிராண்ட் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 months ஆகுது. ஓன் ஃபேக்ட்ரி கிட்ட ஓன் டிசைன் ஹவுஸ் இருக்குது, ஓன் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க, ஓன் ஆப்ரேஷன் டீம் இருக்காங்க. ஆக்சுவலாக மொத்தமாக டீம்லேயே வந்து மொத்தம் 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 3 பேர் வந்து பார்ட்னர்ஸு, மிச்சம் 4 பேர் வந்து எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதை தவிர்த்துட்டு வெளியே நாங்கள் 3 ஏஜென்சிஸ் கூட
பார்ட்னர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 3 மாதத்தில் டேர்ன் ஓவர் வந்து இப்போ இது செல்லிங் வந்து நாங்கள் லாஸ்ட் 2 monthsலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எல்லாமே ப்ரீ சேல்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பேன் இந்தியா வந்து ப்ரீ சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போயே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30,000 to 40,000 டர்ன் ஓவர் வந்து எடுத்திருக்கோம். இது எங்களோட விருப்பம் வந்து இதை வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்தியன் ஆர்ஜின் கொண்டு போகணும். ஏஷியாலே உலகத்திலே வந்து அதிகமான காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடு வந்து இந்தியா தான். இந்தியாவிலேருந்து தான் வந்து கிட்டத்தட்ட 80% காட்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்குலாம் போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் அதிகமான ப்ரொடியூசராக மட்டுமே தான் இருக்கும் தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த பிராண்ட் வைஸ் ஃபேஷன் பிராண்ட் வைஸ் இந்தியன் ஆர்ஜின்லேருந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போய் நம்மளோட இந்தியனோட கல்ச்சர் வேல்யூஸையோ எதையோ வந்து எந்த பிராண்டுமே நிறைய பிராண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணல. எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ ஓட்டோவாக இருக்கட்டும், மிச்ச பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவோட காட்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது இதுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்தியனோட வேல்யூஸ்னால் கல்ச்சுரல் வேல்யூஸ், இந்த கல்ச்சுரல் வேல்யூஸோட டிசைன் அஸ்தட்டிக்ஸு, டிசைன் மினிமலிசம், அதோட அந்த மாதிரியான ஒரு பிராண்டிங், வெஸ்டர்ன் மினிமலிசம் பிராண்டிங் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு டாப் டயரான இப்போ இந்த டிஷர்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு பெர் டிஷர்ட் இந்த டிஷர்ட் 3,500க்கு நாங்கள் செல் பண்ணுறோம் பெர் டிஷர்ட். ஆக்சுவலாக இதில் இந்த காட்டன் வந்து இது வந்து பீமா காட்டன் சொல்லுவாங்க. இது இந்தியாவில் வந்து க்ரோ ஆகாது. இந்த காட்டன் இந்தியாவில் க்ரோ ஆகிற காட்டன் வந்து அதோட ஸ்டேப்பிள் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வளர காட்டனோட ஸ்டேப்பிள் லென்த் வந்து 0.5 mm தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ரஃப்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பாடியில் வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்காது. இதே பீமா காட்டன் வந்து எகிப்துலையும் யூஎஸ்லையும் ஐஸ்லாண்ட்ஸ்லையும் வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வளர்க்குறாங்க. அந்த பீமா காட்டனில் வந்து ஒரு ஸ்டேப்பிள் லென்த் வந்து 2x வந்து பெருசாக இருக்கும். அப்போ 2x பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு சாஃப்ட்னஸ், டியூரபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 48 hours வந்து நீங்கள் தொடர்ந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 24 hours அப்புறம் நீங்கள் ட்ராவலிங் இருக்குது, ஒரு 48 hours கிட்ட ட்ராவலிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட டிஷர்ட் போட்டு போகலாம். உங்களுக்கு பாடியில் அப்படியே லே ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ரிக்ஷன்ஸு, காலர் ரிப்பு எல்லாமே ஓன் டிசைன்டு. ஒவ்வொரு காலருக்குமே வந்து வெயிட்லெஸ்ஸு, டை ரிப்பு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்து எப்படி இருக்கணும், இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த ஸ்டிச் வந்து ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எப்படி இருக்கணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிடுவோம். அம்மாவுக்கு இன்னும் வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்னால் என்ன, இது எல்லாமே இப்படி அது ஒரு பணக்கார விஷயம், அதெல்லாம் போய் நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அம்மாட்ட சொல்லணும். ஒரு ஸ்டோர் இங்கே இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து இது மேங்களூர், இந்த மாதிரி துபாய், மும்பை இந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்டோர் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது அம்மாட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆக்சுவலாக அம்மா அங்கேருந்து வந்துட்டாங்க. அம்மா அங்கேருந்து சொந்த ஊர்லேருந்து வெளியே வந்தவங்க திரும்பி அந்த ஊருக்கு இன்னும் போகல. இன்னும் எனக்கு வயசு 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம் இன்னும் அம்மா வந்து சொந்த ஊருக்கே திரும்பி போகல. அங்கே வந்து யாருமே நம்மளை வந்து திரும்பி ஹெல்ப் பண்ணலன்றதுனால திரும்பி அம்மா சொந்த ஊருக்கே போகல. திரும்பி அம்மாவை சொந்த ஊருக்கே கூட்டு போகணும், சொந்த ஊருக்கு கூட்டு போய் அங்கே ஒரு வீடு கட்டி அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு அம்மாவை அங்கே செட்டில் பண்ணணும், அம்மா கூட இருக்கணுன்றது ஒரு ஆசை இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். இவங்க அப்பா வந்து டீ கடை வச்சுருப்பாரு. சின்னதாக ஒரு டீ கடை, தேனியில் இருக்கும் டீ கடை. அப்பப்போ அப்பாவுக்கு தேவையான ஹெல்ப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா ஒன்றா சேர்ந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 10th 12th காலேஜ் முடிச்சு தேனியிலே ஒரு காலேஜ் சேர்ந்துட்டான். அவன் காலேஜ் சேர்ந்து முடிச்சு 1 வருஷம் நல்லா தான் படிக்கிறான் போல நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி அப்பா வந்து இது மாதிரி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டாரா, என் ஃபேமிலியில் கடன் அதிகமாகிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் சரி வேணாம், ட்ராப் அவுட் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். சரி எதுக்கு வேலைக்கெலாம் போய்கிட்டு திரும்பி எங்கள் அப்பாவோட கடையெல்லாம் பார்த்து அந்த கடன் அடைக்க முடியாது, நீ இதுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷன்னா நம்ம படித்து ஒரு கார்ப்பரேட் வேலைக்கோ ஒரு நல்ல சம்பளத்துக்கோ நம்ம போனாதாண்டா, படித்தாதாண்டா நம்மளால் அடுத்து போக முடியும்னு சொல்லிட்டு அகரமில் இவன் பேரில் வந்து நானே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி லெட்டர் எழுதி போட்டு அகரமுக்கு போட்டு விட்டேன். அகரமில் நடராஜனை வந்து பார்த்துட்டு சரி பரவாயில்ல, ட்ராப் அவுட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையிலேயே வந்து ஒரு காலேஜை புக் பண்ணி அவனுக்கு ஹாஸ்டல் எல்லாமே பண்ணி கொடுத்து இவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க.